அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ் நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ. ஸோ எஸ்பிஓவில் வந்து இப்போ வந்து ரீஃபண்ட் வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா சஸ்பெண்ட் ஆனவங்க, பிளாக் லிஸ்ட்டில் ஆனவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்டிவ் ஆகிறதுக்கு. இல்லை நான் எஸ்பிஓ விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னவங்களுக்கு நம்ம வந்து ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் வந்து எஸ்பிஓ கேர் இருக்குது. ஓகேவா? எஸ்பிஓ கேர் இருக்குது, எஸ்பிஓ ஸ்டேட்டஸ் இருக்குது, ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் இருக்குது, அப்டேட் டீட்டெயில் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ரீஃபண்டை வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த ரீஃபண்டை வந்து பார்க்கணும்போது ஆல்ரெடி நீங்கள் ரீஃபண்ட் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஃபார்ம் ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து எல்லாம் அப்லோட் வந்து பண்ணியிருப்போம். எஸ்பிஓவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா அதில் சப்போஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சில பேர் நிறைய பேர் தப்பாக கொடுத்துருக்கலாம். ஓகேவா? அந்த தப்பாக கொடுத்தவங்க வந்து இது ரீஃபண்ட் உங்களுக்கு பண்ணவங்களுக்கு வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? அக்கௌண்ட் நம்பர், ஓகேவா? அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துங்க. 2 வாட்டி இங்கே அக்கௌண்ட் நம்பர் வரும். 2 வாட்டி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்கள் நேம் என்னவோ பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. என்டர் த ஃபேன் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? என்டர் மஸ்ட்டு ஃபேன் கார்டு நம்பர் ஒன்லி. ஃபேன் கார்டு நம்பர் ஒன்லி தான் இருக்கணும். ஃபேன் கார்டு வந்து நேம் கிடையாது. ஃபேன் கார்டு நம்பர் அது வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதில் தான் வந்து ஃபேன் ஹோல்டர் நேம், இதில் தான் நேம் கொடுக்கணும். ஓகேவா? இதில் வந்து மாற்றி கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. அதில் வந்து மேலே இருக்கிற நம்பரு, இதில் வந்து ஃபேன் நேம். ஓகேவா? இதில் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு மஸ்ட் டைப் இன் கேபிட்டல் லெட்டர் தான் கொடுக்கணும். ஓகேவா? அது ஸ்மால் லெட்டரில் கொடுக்குறாது. மறுபடியும் கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கொடுத்துக்கணும். இது வந்து கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து அப்டேட் டீட்டெயில். இது யார் பண்ணணும்னா ரீஃபண்ட் வேணுன்றவங்களும் தான் பண்ணணும். ஓகேவா? இதில் வந்து ரீஃபண்ட் வேணுவங்களும் இங்கே ரீஃபண்ட் வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ணோம்னா நம்ம டச் பண்ணோம்னா மேலே வந்து அக்கௌண்ட் நம்பர், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் எஸ்பிஐயில் கொடுத்துருப்பீங்களா அந்த அக்கௌண்ட் நம்பரில் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? அது வந்து ஷோ அது பார்த்துட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்டேட் டீட்டெயில் பண்ணிட்டீங்கன்னா வேறு அக்கௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், வேறு அக்கௌண்ட் வந்து நான் மாற்றணும் அப்படின்ற நம்பர் இப்போ வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ என்ன அக்கௌண்ட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ரீஃபண்டில் ஃபார்மில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே அக்ரிமெண்ட் இருக்கும். ஓகே, அபோவ் பேங்க் டீட்டெயில் ஆல்சோ செக் பண்ணிட்டீங்களா? ஓகே, செக்டு. ஐ எம் ஏ மெம்பர் ஆஃப் த எஸ்பிஓ அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம். ஸோ இந்தமாரி வந்து பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? நிறைய பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பண்ணுங்கள். இது வந்து 1 வீக் தான் டைமு. இந்த 1 வீக்கில் வந்து நீங்கள் டைம் எடுத்து பொறுமையாக வந்து பண்ணிக்கோங்க. இதில் வந்து சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அந்தமாரி கேட்டகரிஸ்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்கள் அப்படியே இது காப்பி பண்ணிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணோன்னு காப்பி ஆகும். இப்போ பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு காப்பி ஆகும். ஓகேவா? இந்த காப்பி ஆகுது பாருங்கள், மேலே காப்பின்னு காட்டுது பாருங்கள். இந்த காப்பி பண்ணிவிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இங்கிலீஷ் டு தமிழ் போட்டுட்டிங்கன்னா இது வந்து ஒரு பாயிண்ட்டாக அப்படியே தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும். இதில் வந்து எப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் அக்செப்ட் கொடுக்கணும். ஓகேவா? ரீஃபண்ட் கொடுக்குறவங்க ஒன்று அக்செப்ட் கொடுக்கணும். ஒன்று டிக் பண்ணால் தான் இங்கே அக்செப்ட் ஷோ ஆகும். இது வந்து பிங்க் லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே 20 பாயிண்ட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து டார்க் ப்ளூவாக மாறிடும். இப்போ லைட் ப்ளூவுக்கு டார்க் ப்ளூவாக மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ரீஃபண்டை வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஐடியை வந்து இது ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி? ஓகேவா? இதுதான் மெயினாக பார்க்க போகிறோம். இந்த ஐடி ஆக்டிவேட் பண்ணதுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் பாருங்கள், எஸ்பிஓ கேர்னு இருக்கும். ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், எஸ்பிஓ கேர். இந்த எஸ்பிஓ கேர் உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து பொறுமையாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ஸ்டாஃப் ஐடி, நேமு, மெயில் ஐடி வந்துடும். இதில் வந்து என்ன பண்ணால் செலக்ட் த கேட்டகரின்னு இருக்கும். இந்த செலக்ட் த கேட்டகரியில் டச் பண்ணிங்கன்னா டாஸ்க்கு அதர்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்னா அதர்ஸை தான் கொடுக்கணும். அதர்ஸை கொடுத்துட்டு இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஷோ ஆகும். ஓகேவா? இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இது தான் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஐ அக்செப்ட் டு த கண்டினியூ இன் எஸ்பிஓ. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிராமர் வந்து வருதுன்னா நீங்கள் வந்து அக்செப்டடு அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து நீங்கள் சப்போஸ் தப்பாக இங்கே டைப் பண்ணிங்கனாங்களும் உங்கள் ரெட் கலரில் காட்டும். இது வந்து கிராமர் மிஸ்டேக்குன்ட்டு. அது வந்து டச் பண்ணிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிராமர் மிஸ்டேக் வந்து ரெட் காமிச்சு தான் இப்போ காட்டல பாருங்கள். நம்ம என்ன தான் டைப் பண்ணாலும் இது வந்து நீங்கள் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐ அக்செப்ட் டு கண்டினியூ இன் எஸ்பிஓ. ஸோ ஓகேவா? இதுதான் ஃபில்லிங். ஓகேவா? சில பேர் வந்து தப்பாக கொடுக்க சான்சஸ் இருக்குது. அது அந்த தப்பாக கொடுக்குறதும் கிராமர் வந்து காட்டும் ரெட் கலரில். அது வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. ஆல்ரெடி ரீஃபண்ட் வாங்கிட்டேன் நான், எனக்கு வந்து பேமெண்ட்லாம் பண்ணிட்டாங்க எஸ்பிஓவில், மறுபடியும் அவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் ஆக்டிவேட் ஆகாது. அது வந்து கிளியராக தெரிஞ்சுங்க. இது வந்து நான் பேமெண்ட் எடுத்திருக்கேன், ஆல்ரெடி நான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சில காரணங்களாக நான் மறுபடியும் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. என் ஐடி பிளாக் ஆகிடுச்சு. நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், தப்பாக கொடுத்துட்டேன். டீம் செலெக்ஷனில் போய்ட்டு என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு கொடுத்துட்டேன். அந்தமாரி மெம்பர்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இல்லையா நான் மறுபடியும் எஸ்பிஓவில் எனக்கு ஓகே, எனக்கு ரீஃபண்ட் வேணாம், நான் மறுபடியும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றவனும் மைண்டு மாறி கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெக்வஸ்ட் வந்து ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து நீங்கள் அதர்ஸில் போயிட்டு கொடுத்துக்குங்க. ஓகே, செலக்டட் கேட்டகரி கொடுக்கணும், அதர்ஸ் கொடுக்கணும். ஐ அக்செப்ட் டு த
கண்டினியூ இன் எஸ்பிஓ கொடுத்துட்டு சப்மிட்மெண்ட் கொடுத்துருங்க. சப்மிட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகுது பாருங்கள் க்ரீன் கலரில். யுவர் ரிக்வஸ்ட் ஹஸ் பின் த சக்ஸஸ்ஃபுல்லி போயிடுச்சா. ஸோ நம்ம படிக்கிறதுக்குள்ளே அது போயிடுச்சு. ஓகேவா. அது வந்து உங்களை நாங்கள் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெக்வஸ்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாரி அது சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து யுவர் ரிக்வஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த ரிப்போர்ட்டில் வந்து அக்செப்ட் டு கண்டினியூ எஸ்பிஓ டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஸ்டேட்டஸ் நம்ம வந்து டைப் பண்ணது. இதில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் இருக்குது. இது வந்து அட்மின் ரீப்ளே. இது அட்மின் ரீப்ளே வந்து இங்கே வந்து அப்ரூவல் வரும். ஓகேவா. அப்ரூவல் வரும், ஓகே வரும், டன்னு வரும். ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்க, அட்மின் ரீப்ளே வந்து கொடுப்பாங்க. இல்லைனா ரிஜெக்டர்னு வந்தாங்கன்னா எதனால் ரிஜெக்ட் பண்ணது ரீசனும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ ஐடியா வந்து நம்ம இப்படி தான் ஐடியா ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இது ரெக்வஸ்ட் கொடுக்குறவங்க இதில் வந்து இது ஐடியா ஆக்டிவேட் பண்ணது ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஐடியா வந்து ஒர்க் பண்ணலாம். இனிமேட்டு நான் மண்டேலேருந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். மார்ச் 3 எஸ்பிஓ டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டாஸ்க்கு பதிலாக நீங்கள் பண்ணிவிட்டு ஏர்னிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.